Hi students, in the previous video we studied what is translation. Translation is a process of polymerization of amino acids to form the peptide bonds. We studied the different steps involved in translation, charging of the tRNA, initiation, elongation and termination. In the previous video we studied about the charging of the tRNA. In this video, we are going to learn about initiation of translation. In Escherichia coli, a bacteria, the initiation of translation begins with the formation of initiation complex. First வந்து ஒரு initiation complex வந்து form ஆகும். இந்த initiation complexல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, there will be 30S subunit of the ribosomes. So ribosomeல ஒரு large subunit, small subunit இருக்கும். Large subunit 50S subunit, small subunit வந்து 30S subunit. So the 30S subunit only is involved in the translation process. The initiation complex will be having the 30S subunit of the ribosome, a messenger RNA, that is the mRNA, and the charged N-formyl methionine tRNA. So படிச்சிருக்கோம். ப்ரோகாரியோட்ஸில் இனிஷியேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி டிஆர்என்ஏவை சார்ஜ் பண்ணுறதுக்கு N-formyl methionine வந்து ஜாயின் ஆகும் டிஆர்என்ஏவோட அப்படின்னு படிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ 3 proteinaceous initiation factors, IF1, IF2, IF3, GTP. GTP is guanine triphosphate and magnesium. These are the components which are essential for the formation of the initiation complex. ஒரு initiation complex form ஆகிறதுக்கு translation அப்போ இது எல்லாமே involve ஆயிருக்கும். 30S subunit of the ribosome, a messenger RNA, charged N-formyl methionine tRNA, 3 proteinaceous initiation factors, IF1, IF2, IF3, GTP and magnesium. All the components of the initiation complex will interact in a series of steps to form the initiation complex. Initiation complex form பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் ஒன்றோட ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா IF3 வந்து 30S subunit of the ரைபோசோமோட போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி என்ன பண்ணும், இந்த 30S subunit வந்து mRNAவோட பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் another initiation factor IF2 will enhance the binding of charged formyl methionine tRNA. So first tRNA charge ஆயிடுச்சு. ஸோ இந்த charged formyl methionine tRNAவை வந்து பைண்ட் பண்ண IF2 வந்து அலோ பண்ணும். எதோட போய் இந்த formyl methionine tRNA பைண்ட் ஆகும் அப்படின்னா ஸ்மால் சப்யூனிட்டோட பைண்ட் ஆகும். எந்த இடத்துல அப்படின்னா AUG ட்ரிப்ளெட், அதாவது ஸ்டார்ட் கோடானோட போய் பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். This step will set a reading frame so that all the 3 ribonucleotides will be translated accurately. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக 3 ribonucleotides-உம் வந்து பைண்ட் ஆகிட்டே வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ரீடிங் ஃப்ரேம் வந்து ஃபார்ம் ஆகும். 30S subunit of the ribosomeோட mRNA பைண்ட் ஆகுது. அதோட போய் tRNAவோடும் ஜாயின் ஆகுது. இந்த மூணுமே அசம்பிள் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா IF3 இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 இருக்குல்ல, அது வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகின உடனே என்ன பண்ணுன்னா இப்போ இந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது 50S subunit ஆஃப் த ரைபோசோமோட போயிட்டு ஜாயின் ஆகி கம்ப்ளீட் ரைபோசோம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த ரைபோசோம் சப்யூனிட்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்காதப்ப டிசோசியேட் ஆகிட்டு தனித்தனியாக தான் இருக்கும்.
இப்போது அந்த 30S சப்யூனிட்டோட mRNA tRNA ஜாயின் பண்ணி இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இதோட போயிட்டு இந்த IF3 ஃபேக்டர் தான் என்ன பண்ணணும், இந்த 30S சப்யூனிட்டும் 50S சப்யூனிட் ஆஃப் த ரைபோசோமும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் 70S ரைபோசோம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். In the initiation process, a molecule of guanine triphosphate is hydrolyzed, which provides the energy, and the initiation factors IF1 and IF2 are released. So, இப்போ initiation process முடிஞ்சிடுச்சு. IF3 வந்து 30Sஐயும் 50S சப்யூனிட் ஆஃப் ரைபோசோமையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ரைபோசோம் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போது இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன ஆயிருக்கு, இதுக்கு தேவையான எனர்ஜி எது கொடுத்துருக்கு, குவானைன் ட்ரைபாஸ்பேட் கொடுத்துருக்கு, ஹைட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஜிடிபி இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் IF1 IF2 இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அப்போது கம்ப்ளீட் இனிஷியேஷன் ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடுச்சு. This is the diagrammatic representation of the initiation process. This is the ribosome subunit, small subunit of the ribosome 30S. So here we have the initiation factors IF1, IF2 and IF3, and this is the mRNA. So this long one is the mRNA. The mRNA goes and binds with the small subunit of the ribosome at the 5' end. So if we have the start codon AUG, so that start codon is a triplet codon or AUG, and this is the charged tRNA. So the tRNA will be charged with formyl methionine, and then it at the anticodon it goes and code with the AUG. So next, now it has binded. So in this process the initiator tRNA factor goes and binds with the mRNA. So the initiation factor goes and binds with the start codon. So here what happens, the GTP is released because it in this process energy is utilized and the guanine triphosphate is hydrolyzed and then it is released. Here the initiation complex is formed with the small subunit of the ribosome, mRNA, tRNA, guanine triphosphate and the initiation factors. So now here the next step, the large subunit of the ribosome. So this is the large subunit of the ribosome goes and binds with the initiation complex. So now the IF2 factor is released, IF1 factor is released, and also the GTP is released. Initiation of translation involves the formation of the initiation complex. The initiation complex consists of the 30S subunit of the ribosome, messenger RNA, tRNA which is charged with formyl methionine. Next, proteinaceous initiation factors IF1, IF2, IF3, guanine triphosphate and magnesium. First, the initiation factor IF3 will go and bind to the 30S subunit of the ribosome and allow it to bind with mRNA. IF2 factor will enhance the binding of the charged formyl methionine tRNA to the small subunit. So actually they go and bind to the AUG triplet, that is the start codon of the at the 5' end. Ribosomal subunits mRNA and tRNA assemblage forms the initiation complex. Once the initiation complex is formed, IF3 is released and then it will allow the initiation complex to combine with the
large subunit of the ribosome, that is the 50S ribosome, to form a complete ribosome of 70S. So now in this process, guanine triphosphate is hydrolyzed, which provides the energy for the initiation process, and also the IF1 and the IF2 factors are released. In this video, we learnt about the initiation of translation. Hope all have understood the topic. Write home test and post your answers. Read your daily lessons. Don't waste your time, children. Thank you.